சிறப்புருமணியே செவ்வாய் தேவே குறைவிலாதருள்வாய் குணமுடன் வாழ மங்களச் செவ்வாய் மலரடி போற்றி அங்காரகனே அவதிகள் நீக்கு. அப்பா அங்காரக பகவானே போற்றி. நான் உங்கள் அபிமான பக்தி பாடகர் வீரமணிக்கண்ணன். பக்தி நேரம். இன்றைய ஆன்மீக தகவலிலே நவக்கிரகங்களுடைய அற்புதமான சிறப்பு வாய்ந்த அம்சங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். அங்காரகனுடைய ஆதிக்கத்தை இன்று நாம் காணப்போகிறோம். முக்கியமான கிரகங்க, நவக்கிரகங்களில் ரொம்ப ரொம்ப முக்கியமான கிரகம் யாருன்னா செவ்வாய். ஏன் தெரியுமா? ஒருத்தருடைய லைஃப்பில் முக்கியமான ஃபேஸ் ஆஃப் டிரான்சிஷன் என்னது? குழந்தை பருவம், இளமை பருவம், வாலிப பருவம், தென் முதுமை பருவம். இந்த 4 பருவங்கள் முக்கியம். இதிலே வாலிப பருவத்திலே நமக்கு முக்கியமான டிரான்சிஷன் நடக்கிற இடம் வாழ்க்கையில் என்னது? என்ன பந்தம் அது? திருமணம். திருமணம் கைகூட ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம் யாருன்னா அங்காரகன், செவ்வாய் பகவான். ஓகே. அதே மாதிரி நிறைய பேருக்கு வாடகை வீட்லேயே இருப்பாங்க. வாழ்க்கை பூரா வாடகை வீட்லேயே இருப்பாங்க. சொந்த வீட்டுக்கு போகணுன்னு ஆசைப்படுவாங்க. அதுக்கு இடம் கொடுக்காது. ஏன்னா செவ்வாய் பலம் கம்மியாக இருக்கும், இல்லைனா செவ்வாய் மறைஞ்சு போயிருக்கும். ஸோ வீடு, நிலம், வாகனம். நீங்கள் நல்லா பாருங்களேன், நல்லா சம்பாதிப்பாங்க, நல்லா. ஆனால் வாடகை வீட்டில் இருப்பான். கேட்டால் அதுக்கு ஒரு ரீசன் சொல்லுவான். அவன் தன்னை சமாதானப்படுத்திப்பான். வாடா, சொந்த வீட்டுக்காரனுக்கு ஒரு சொந்த வீடு தான், வாடகை வீட்டுக்காரனுக்கு எல்லாமே சொந்த வீடு தான். 50,000 ரூபா அழகாக வாடகைக்கு இருப்போமா, வீடு பிடிக்கலையா, 3 வருஷத்தில் மாறிட்டே போகலாம், சொந்த வீட்டில் போக முடியுமா அப்படின்னு ஆர்கியூமெண்ட்டை வைப்பாங்க. அந்த மாதிரி பேசுகிறவங்களுக்கு செவ்வாய் பலமும், செவ்வாய் அந்த ஜாதகத்திலே செவ்வாயினுடைய ஆதிக்கம் கம்மியாக இருக்கும். அவங்களால தலைகீழனாலும் வீடு வாங்க முடியாது. அதே வாங்க முடியாதுன்னு சென்ஸ் பணத்தினால இல்லை, அந்த ஜாதகத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு, வாகனம் என்னும் அந்த 2 சொத்துகளும் அவர்களால் அதை வாங்க முடியாது. இன்றைக்கி நான் பார்க்குறேங்க, எவ்வளோ பேர் கார் வாங்க மாட்டாங்க, பணம் எக்கச்சக்கமாக இருக்கும், டெய்லி ஆட்டோலேயே சுற்றுவாங்க. 1000 ரூபா ஒரு நாளைக்கு ஆட்டோ கொடுப்பாங்க. எவ்வளோ? 1000 ரூபா. 1200 ரூபா கால் டாக்ஸி கொடுப்பாங்க. ஆனால் கார் வாங்க மாட்டாங்க சொந்தமாக. என்ன தான் சொல்லுவாங்க? போய் காரை வாங்கி டிரைவரை போடணும், அந்த டிரைவர் வந்து லீவு போடாமல் இருக்கணும், நம்ம கார் ஓட்ட கற்றுக்கணும். இத்தனை இடர்பாடுகள் அவங்க வந்து யோசிப்பாங்க. ஏன்? கார் வாங்காமல் இருக்கிறதுக்கு. நினச்சா மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியாது. ஸோ அந்த வாகனம் வாங்குவதற்கு உங்களுக்கு ஜாதகத்தில் அந்த பலன் இருந்தால்தான் நீங்கள் வாகனம் வாங்க முடியும், வீடு வாங்க முடியும். இஎம்ஐ பேசுகிறோம்ல, இப்போ நீங்கள் என்கிட்ட கேளுங்களேன், நான் சொல்கிறேன். என்ன கண்ணன் இவ்வளோ சம்பாதிக்கிறீங்க, ஜம்முன்னு அங்கே ஷூட் போகிறீங்க, இங்கே பாடுறீங்க, அங்கே போகிறீங்கன்றீங்க, ஏன் இன்னும் சொந்த விடுவாங்களே? அட போங்க, வயசு 49 ஆச்சு, இனிமேல் எவங்க வந்து இஎம்ஐ கட்டி அவ்வளோ டென்ஷன் வச்சுக்கிறது, அதெல்லாம் வானாங்க. இருக்க போகிறது கொஞ்ச நாள், அதான் இருக்க போகிற கொஞ்ச நாள். நான் சொல்கிறேன், என்னுடைய நாள் எதுன்றது கடவுள் தான் முடிவு பண்ணியிருக்கான். நம்ம சிவாஜி படத்தில் பாலகுமாரன் ஒரு அருமையாக ஒரு வசனம் சொல்லுவார். வாழற நாள் தெரிஞ்சு சாகிற நாள் தெரிஞ்சதுன்னா வாழற நாள் நரகமாயிடுவாங்க. எவ்வளோ பெரிய அருமையான தத்துவம் தெரியுமா அது? அந்த மாதிரி நம்ம டிபாசிட் டேட் நமக்கு தெரியாது. ஆனால் நான் பேசுவேன், என்ன சொல்லுவேன்? வேணாங்க, இப்போயே 49 ஆச்சு, இன்னும் கொஞ்சம் நாளுங்க, பொண்ணை நல்லா படிக்க வைக்கிறோமா, பிள்ளைய நல்லா படிக்க வைக்கிறோமா, படிக்க வச்சோம் அப்படியே போயிடுவாங்க, ஜம்முன்னு இப்படியே போயிடலாங்க, திருப்பி இஎம்ஐ கட்டி. ஆனால் உண்மை என்னன்னா அதனுடைய சாராம்சம், நான் இப்படி பேசுகிறேனே அது கூட என்னுடைய ஜாதகம் தான் என்னை பேச வைக்கிறது. ஏனென்றால் நான் அதற்கு முயற்சியே எடுத்திருக்க மாட்டேன். நான் மறுபடியும் சொல்கிறது அதுதான் நேயர்களே, அதாவது இந்த மனித ஜென்மத்திலே நவகோள்களின் ஆட்சியோடும்
நவகோள்களின் ஆதிக்கத்தோடு தான் நம் வாழ்க்கையை நகர்கிறது. ஆனால் அதுக்கே நீங்கள் எப்போ அது மாதிரியே பழிய போட்டு நீங்கள் சும்மா உட்காந்துருக்கலாம், அர்த்தம் இல்லை. சரி, உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு அமைய அது முடியாதா? ரைட்டு, இல்லைங்க, உண்மையாகவே இருக்குங்க. அதில் ஒன்றும் டவுட்டே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து செவ்வாய் வந்து என்னுடைய ஜாதகத்தில் 7 இருக்குது. 7ஆம் இடம். 7ஆம் இடம்ன்றது நிரந்தரமா கலஸ்தரஸ்தானம், உன்னுடைய மனைவி ஸ்தானம். இதில் வந்து பார்த்திங்கன்னா உண்மையாகவே வந்து 7ஆம் இடம் உள்ளவர்களுக்கு மேரேஜ் வந்து சத்தியமாக சொல்கிறாங்க 98% ஆஃப்டர் 40 தான், ஆஃப்டர் 35 தான். அவனுக்கு லேட் மேரேஜ் தான் லைஃப்பில். அதுக்கு உதாரணம் உங்கள் முன்னாடி உட்காந்துருக்கேன் பாருங்கள். நான் எனக்கு 39ஆவது வயதில் தான் திருமணமே ஆச்சு. ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ராங் செவ்வாய் தோஷம். எனக்கு செவ்வாய் தோஷம் தான் சிம்ம லக்னம். அதனால் செவ்வாய் தோஷம் மைல்டுக்கே இந்த எஃபெக்ட்னா நல்ல செவ்வாய் குஷன் போட்டு உட்காந்து அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ உங்களுடைய திருமணம் என்னும் முக்கியமான காலகட்டத்தை நிர்ணயிக்கும் பகவான் அங்காரகன். ஸோ இந்த செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி என்ன பண்ணணுன்னா, வைத்தீஸ்வரன் கோயில் கும்பகோணம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நவகிரக ஸ்தலம், அங்கே தெம்பு இருப்பவர்கள் தயவு செய்து அங்கே போய், அங்கே வைத்தீஸ்வரன் கோயிலில் தனியாக அங்காரகன் சன்னதி இருக்குது. அந்த அங்காரகன் யாருன்னா வீரபாகுவோட அம்சம். அதனால்தான் அங்காரகனுக்கு அதி தேவதையாக நம்ம யாரை கும்பிடுறோம்? வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமி அவரை கும்பிடுறோம். முருகப்பெருமான் காலை கெட்டியாக பிடிச்சின்ற காரணம் என்ன? முருகனை கும்பிட்டீர்களானால் அங்காரகனின் சக்தி, அங்காரகன் கொஞ்சம் படுத்திருந்தா ஜாதகத்தில் சல்லுன்னு அப்படி எழுந்துப்பார் உங்களுக்கு. அதுதான் விஷயம். இப்போ நான் சொன்ன அனைத்து, அதாவது உண்மையாகவே உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுக்கு அந்த வீடு வாகனம் அமையும் பலன், யோக பலம் இல்லை என்றால் நீங்கள் கல்யாணம் பண்ணுறீங்க பாருங்கள், உங்கள் ஒய்ஃப் பேரில் வாங்குங்க, அவங்க பேரில் வாங்குங்க. அதுதான் நான் சொல்வது. நவக்கோள்களின் ஆதிக்கத்தை நீங்கள் முறியடிப்பதன் மற்றொரு அம்சம் இதுதான். ஏன்னா உங்கள் மனைவி ஜாதகத்தில் வந்து ஓஹோன்னு இருக்கலாம் செவ்வாய், அவங்களுக்கு அந்த பலன் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி என்ன தெரியுமா சிக்கல் நம்மக்கிட்ட? அந்த காலத்தில் வந்து எப்படின்னா கணவனும் மனைவியும் இப்படி இருவரும் ஒன்றென ஓருயிர் ஈருடலாக வாழ்ந்தார்கள். இன்றைக்கி என்ன பிரச்சனைனா, இன்றைக்கி ஜென்ரேஷனில் இண்டிபெண்டன்ஸ் ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஸோ அதனால் எப்படின்னா, பாரு, நான் உன்னை டிபெண்ட் பண்ணியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீ என்னை டிபெண்ட் பண்ணியிருக்க அவசியம் இல்லை. இவங்க 2 பேரும் இரு துருவமாக இருப்பதால் என்னடா அது, பொண்டாட்டி பேரில் வீடு வாங்கி கொடுத்தாங்கன்னா நாளைக்கு நம்ம வெளில விஷயம் என்ன பண்ணுறது? இந்த மாதிரி நிறைய ஆண்களுக்கு வந்து ஒரு இன்செக்யூர் ஃபீலிங். தவறு இல்லை, அது நம்ம நினச்சி பார்க்க வேண்டியதான். ஏன்னா உலகத்தில் நீங்கள் நடக்கிறதான் எல்லாத்தையும் சொல்கிறாங்க. ஸோ பட் நான் என்ன சொல்கிறேன், நம்பிக்கை தான் வாழ்க்கை. அந்த மாதிரி இடர்பட்டால் அதுவும் உங்கள் கர்ம பலன்தான். அதுவும் உங்கள் மனைவியோ இல்லை கணவன் மனைவிக்கு செய்யும் துரோகமோ இல்லை மனைவி கணவன் செய்யும் துரோகமோ அவரவர் கர்ம பலனை அவர்கள் கண்டிப்பாக அனுபவிப்பார்கள். வீடு வாகனம் என் பேரில் இல்லைங்க, என் பேரில் வாங்கினா ராசி கிடையாதுங்க, நிற்காதுங்க அப்படின்னு நினைக்கிறவங்க தன்னுடைய மனைவி பேரில், அதே மாதிரி மனைவி பேரில் அது அமையலைன்னா கணவன் பேரில் அந்த மாதிரி வாங்குங்க. ஏனென்றால் ஒரு வீடு என்பது வந்து நம்முடைய குழந்தைகளுக்காக அது ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ பாவம் நான் சில சமயம் யோசிப்பேன், இந்த பேங்க் மேனேஜர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்களேன், அப்படியே டூரிங்லேயே இருப்பாங்க ட்ரான்ஸ்ஃபரில். அப்போ ட்ரான்ஸ்ஃபருக்கு போய் என்ன ஆகும் பாருங்கள், 3 வருஷம் ஒரு இடத்துல இருப்பாங்க. இப்போ அவங்க சொந்த வீடே வாங்க முடியாது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், அவங்க கூட வீடை வாங்கி வாடகைக்கு விட்டுன்றேன். வாடகைக்கு விடுங்க, ஆனால் உங்களுக்கென்று ஒரு வீடு, ஒரு சிறு காணி நிலம் வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஏன்னா இன்றைக்கி அது ஒரு மிகப்பெரிய சேவிங். நீங்கள் கேட்கலாம், போயா அவன் 1 கோடி ரூபா வீட்டை வாங்கிட்டு அவன் உட்காந்து இஎம்ஐ கட்டி அவசப்படுறது, அந்த மாதிரி நினைக்காதீங்க. உங்களுடைய குழந்தைகளுக்காக நீங்கள் அதை பண்ணுங்கள். ஏன்னா நான் உங்கள் குழந்தைகளுக்கு வந்து தப்பான நான் வழி சொல்லலை. அவர்கள் இருப்பதற்கு நாளைக்கு ஒன்றும் இல்லைங்க, நெருப்புனா வாய் வந்துடாது. இப்போ சடனாக எனக்கு நான் என்னுடைய உடல் குன்றி நான் திடீர்னு மரணம் அடைச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு என்னுடைய மனைவியும் குழந்தையும் வந்து நிர்கதியாக நிற்கக்கூடாது. அவங்களுக்கு வந்து இருக்கிறதுக்கு வந்து ஒரு இடம், அதுக்கு தான் நம்ம வந்து சொந்த வீடு வாங்கணும்னு நம்ம வந்து பகீரதனை பிரேயறது வந்து அதுக்கு தான் காரணம். புரியுதா உங்களுக்கு? ஸோ இப்போ அதனால தான் நான் என்ன சொல்கிறேன் உங்கள்கிட்ட, ஒரு வீடு என்பது மஸ்ட். எல்லாருக்குமே அதை மனதில் வைத்துக்கொள்ளுங்கள், ஒரு லட்சியமாக வைத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் அதெல்லாம் பழைய ஜென்ரேஷனுங்க,
விட்டுருங்க, அதை பற்றி யோசிக்க செய்யுங்க. எங்கெங்க வாங்குகிற சம்பளத்தை எனக்கு கைக்கு வாய்க்குமே கரெக்டாக இருக்குது, அதெல்லாம் அப்படி தான் இருக்கும் லைஃப். இழுத்து பிடிச்சி வாங்கிடுங்க. உங்களுக்குன்னு ஒரு காணி நிலம், ஒரு 150 சதுரடி சொந்தமாக வாங்குங்க. அது ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில். ஸோ அந்த வீடு அமையும் யோகத்தை நீங்கள் அழகாக கொண்டு வர வேண்டும். அது யாரால் நடக்கும்? அங்காரகம் பகவானால் நடக்கும். அது வீடு, வாகனம், உங்கள் திருமணம், இது ரொம்ப முக்கியங்க. திருமணம் தான் வந்து உங்களுடைய லைஃப் செகண்ட் ஆஃப் வந்து டேர்ன் பண்ண போகிறது. அது சரியாக அமையலன்னு வச்சுக்கோங்க, வாழ்க்கை நரகமாகிவிடும். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். சத்தியமான உண்மை. நம்மளை புரிந்து கொண்டு நம்மை அரவணைக்கப் போகும், தாய்க்கு பின் தாரமாக இருக்கப் போகும் அந்த நல்லவள் எங்கே இருக்கிறாள்? நமக்காக யாரும் இனிமேல் பிறக்க போகல, ஆல்ரெடி பிறந்தாச்சு. நமக்காக ஏற்றவளை கூடுமான வரையில் இந்த அங்காரகனின் அருளோடு நாம் சரியாக நம்முடைய துணையை கரம் பிடிக்க வேண்டும். அதுக்கு தான் அங்காரகன் வழிபாடு ரொம்ப ரொம்ப மிகவும் அவசியம். அதே போன்று இந்த திருமணம் தள்ளி போடுதுன்னு சொன்ன பார்த்தீங்களா, அதுவும் செவ்வாயின் ஆதிக்கத்தால் தான். ஏன்னா சில பேருக்கு கலஸ்தரஸ்தானம் சரியில்லை அப்படின்னா, நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க வழக்கில், பா உனக்கு முதல் கல்யாணம் நிற்காதான் தான் என்ன பண்ணேன், வாழை மரத்து சில பேர் வாழை மரத்துக்கு தாலி கட்டி அந்த வாழை மரத்தை அறுப்பாங்க. ஏன்னா வாழை வந்து ஒரு உயிருள்ள ஒரு இதுவாக கருதப்படுகிறது, பரிகாரமாக. அதுதான் நீங்கள் எல்லா கிராமத்துலையும் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கும் வழக்கு இருக்குது. ஒருவருடைய ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் பயங்கரமாக இருந்ததுன்னா அவங்க வந்து முதல்ல வாழை மரத்துக்கு தாலி கட்ட செய்வாங்க. அப்புறம் அந்த வாழை மரத்தை அறுக்க சொல்லுவாங்க. அப்புறம் தான் இந்த பெண்ணின் கழுத்தில் தாலி கட்டுவாங்க. ஏன்னா அப்பொழுது தான் அந்த தாலி அந்த பெண்ணின் கழுத்தில் நிலைக்குவான் சென்ஸ் அப்படி இல்லை. ஒருவேளை இவனுக்கு எதான் ஆகலாம், இல்லைன்னா அந்த பொண்ணுக்கு எதான் ஆகலாம். அதனால தான் சில பேர் என்ன பண்ணுவாங்க, -1 செவ்வாய் தோஷம் உள்ள ஒரு பொண்ணுக்கு செவ்வாய் தோஷம் உள்ள பையனை தான் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. நான் சொல்கிறது காதல் திருமணம் பண்ணுறவர்களுக்கு இல்லை. அதாவது இந்த ஜாதகத்திலும் இந்த கோட்பாட்டிலும் நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு நான் அதை சொல்லலை, நம்புறவங்களுக்கு சொல்கிறேன். ஒரு செவ்வாய் தோஷம் உள்ள பெண்ணிற்கு செவ்வாய் தோஷம் உள்ள ஆண்மகனைத்தான் திருமணம் செய்து வைப்பார்கள். அதே போன்று செவ்வாய் தோஷம் உள்ள ஆண்மகனுக்கு செவ்வாய் தோஷம் உள்ள பெண்களைத்தான் திருமணம் பண்ணி வைப்பாங்க. அதுதான் நீதி. ஸோ அப்பேற்பட்ட தோஷ ஜாதகம் என்று சொல்லப்படும் பொழுது இவர்களெல்லாம் பயப்படுவாங்க. ஐயோ என்னடா தோஷ ஜாதகம், கல்யாணம் லேட் மேரேஜ் ஆகிடுமா? நான் ஏற்கனவே சொன்னதான், உங்களுக்காக யாரும் இனிமேல் பிறக்க போகிறல, பிறந்தவங்க இருப்பாங்க, அவங்கள தேடி நீ கல்யாணம் பண்ணி உங்கள் வாழ்க்கையை அழகாக அமைச்சுக்கணும். அதனால தான் செவ்வாய் காயத்ரியில் வருது, வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரச்சோதயாது. என்னன்னா நமக்கு வாழ்க்கையில் தைரியத்தையும், விக்னம்னா பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகளை தீர்த்து அதற்கு வழி சொல்லும் உபாயமாக அங்காரக பகவான் நமக்கெல்லாம் அருள் புரிகிறார் நம்முடைய வாழ்க்கை என்ற ஜாதகத்திலே. அதனால்தான் செவ்வாயும் சனியும் வந்து ரொம்ப திக்கஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க 2 பேரும் சேர்ந்து உங்களுக்கு அருளை கொடுத்தான்னு வச்சுக்கோங்களேன், சும்மா டாப் கியரில் போய் ஹைவேல வண்டி ஓட்டுற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு லைஃப். அத்தனை அருமையான ஒரு கண்கண்ட தெய்வம் நம்முடைய அங்காரக பகவான். செவ்வாய்க்கிழமை தோறும் செவ்வரளி மலர் வாங்கி செவ்வாய்க்கு அர்ச்சனை பண்ணுங்க, முருகப்பெருமானை துதியுங்க. நான் சொன்ன மாதிரி முடிஞ்சால் வைத்தீஸ்வரன் கோயில் போங்க, இங்கே இருக்கிற லோக்கலில் முருகப்பெருமான் கோயிலுக்கு போங்க. எத்தனையோ முருகப்பெருமான் ஆலயம் சென்னையில் இருக்கிறது, கந்தக்கோட்டம், நமது கந்தக்கோட்டம் முருகப்பெருமான் ஆலயம் இருக்கிறது, அங்கே போங்க. நான் சொல்கிறது என்னென்னா, செவ்வாய் ஆதிக்கம் கம்மியாக இருக்கிறவங்க, செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள், இவர்களெல்லாம் தனக்கு நல்ல முறையிலே எல்லாம் நடக்க வேண்டும், அங்காரகனால் அதுக்கு எந்த விதமான பாதகமும் வரக்கூடாது என்று நமக்கு நினைப்பு வர வேண்டுமானால் இந்த பரிகாரங்களை செய்து நாம் செவ்வாய் பகவானின் அருளுக்கு பாத்திரமாகலாம். அதே மாதிரி செவ்வாயோட கனெக்ஷன் தான் அந்த சிறுவாபுரி முருகன், பாலமுருகன். அதனால தான் பாருங்கள், இன்றைக்கி வீடு வந்து யாருக்கெல்லாம் அமையணும்னு ரொம்ப ஆசைப்படுறாங்களோ, செவ்வாய் பலம் கம்மியாக இருந்தால் கூட ஒரு 7 வாரம் 7 வீக்ஸ் விரதம் இருந்து செவ்வாயின் ஆதிக்க ஸ்தலமான சிறுவாபுரி பாலமுருகனை கும்பிட உங்கள் வீடு, வாகனம், மனை எல்லாம் வந்து உங்கள் கனவு நிறைவேறும். ஒரு முக்கியமான பரிகாரம் பக்தர்களே, தயவுசெய்து குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். செவ்வாய்க்கிழமை 7 வாரம் அழகாக விரதம் இருந்து
முருகப்பெருமான் சிறுவாபுரியில் ரெட்டில்ஸ்லேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் நினைக்கிறேன், 5 கிலோமீட்டர் சிறுவாபுரி போய் பாலமுருகனை சந்தியுங்கள், வேண்டுங்கள், பிரார்த்தனை செய்யுங்கள். அங்காரகனின் அருள் பரிபூர்ணமாக கிட்டும். நவக்கோள்களின் ஆதிக்கத்தோடு தான் நாம் பிறந்திருக்கோம். அப்பேற்பட்ட இந்த வாழ்க்கையை வந்து நல்லா அமைச்சிக்க இந்த நவகிரகங்கள் எத்தனை துணையாக நமக்கு இருக்குது. ஹவு திஸ் 9 planets playing pivotal roles in our life. ஆங்கிலத்தை சொல்லுவாங்க, வித்தவுட் சோலார் சிஸ்டம் there is no science. எகெயின் சொல்கிறேன், விஞ்ஞானம் மெஞ்ஞானம் இது ரெண்டுமே முக்கியம் வாழ்க்கையில். நமக்கு மேலே ஒரு தெய்வ சக்தி ஒன்று இருக்குன்றது உண்மை தானே. அவங்க என்ன தான் விஞ்ஞானத்தில் 1000 ஆராய்ச்சி பண்ணாலும் அதை வந்து கண்டுபிடிச்சாங்க பாருங்கள், அதுதான் இறைவன். அதுதான் நமக்கு மேல் நம்மை ஆட்டி படைக்கும் ஒரு சக்தி. அந்த சக்தி யாருன்னா ஒரே ஒரு தாய், ஆதிபராசக்தி. அந்த ஆதிபராசக்தியின் கீழ் படைக்கப்பட்ட பிரம்மா, விஷ்ணு, சிவன் மற்றும் துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி மற்றும் இந்த நவகிரகங்கள். நவகிரகங்கள் வந்து நமக்கு தான் நினைக்காதீங்க, நமக்கு உண்டு இல்லை, அவங்களுக்கும் உண்டு. நவகிரகத்தின் சனியின் மோசமான ஆதிக்கத்தினால்தான் சிவபெருமான் வந்து பிக்ஷாடனர் கோலம் தரித்தார். பிரம்மன் தலை கொய்தப்பட்டது. இதெல்லாம் நடந்ததுங்க. ஸோ அப்பேற்பட்ட ஒரு நவகிரகங்களுக்கு வந்து அவ்வளோ சக்தி. ஏன்னா அவனுக்கு அதை செய்கிற டியூட்டியை வந்து ஆதிபராசக்தி கொடுத்துருக்கான். இப்போ ஒருத்தன் வேலை செய்யும்போது அந்த வேலையை நம்ம கெடுக்கக்கூடாதுல்ல, அவன் வேலையை செய்யணும்ல, அதுதான் அவங்க செய்கிறது. நவகிரகங்கள் வந்து நமக்கு கெடுதல் பண்ணுறதில்ல, அதனுடைய நம்முடைய போன ஜென்மத்தின் பாவ புண்ணிய கர்மங்களை அலசி அந்த பாவ புண்ணிய கணக்குகளுக்கு ஏற்ப இந்த கர்ம வினைகளை நமக்கு கொடுத்து இந்த பூமியில் வந்து நாம் மீண்டும் மனித ஜென்மமாக ரிமெம்பர், ஞாபகம் வச்சுக்கோங்க, மனித ஜென்மமாக பிறக்கிறோம். அரிது அரிது மானிடராய் பிறப்பது அரிது. ஏன் சொல்கிறோம் ஒஸ்தியான பிறப்புன்னு ஏன் சொல்கிறோம் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏன்னா மனுஷனாக பிறந்தா சுகம் துக்கம் அழறது எல்லாம் இதே யோசிச்சு பாருங்கள். ஒரு மிருகமாக பிறந்திருந்தா அழக்கூட தெரியாதுங்க. ஏன்னா நமக்கு வந்து அந்த ஆறாத அறிவு கிடையாது. அதனால தான் இறைவனுக்கு வந்து நீங்கள் நன்றி சொல்லிகிட்டே இருக்கணும். பரவாயில்ல, மனித ஜென்மம் எடுத்து நம்ம பாவத்தை கழிப்போம். அதுதான் நான் வந்து இந்த நவகிரக வழிபாடை வந்து எனக்கே ரொம்ப ஆசையாக இருந்தது. சிலதெல்லாம் படிக்க படிக்க எனக்கு அத்தனை நான் எல்லாவற்றையும் படித்து கொண்டே தான் உங்களிடம் பகிர்கிறேன் நேயர்களே. ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு குணாதிசயம். இயற்கையாக பார்த்திங்கன்னா செவ்வாய் தோஷம் உள்ளவங்க, செவ்வாயோட ஆதிக்குள்ளவங்களாம் கோவப்படுவாங்க, ஆனால் நல்லவனாக இருப்பாங்க. ஏன்னா கோபம் இருக்கும் இடத்தில் தான் குணம் இருக்கும். அவங்க வந்து பின்னாடி புறம் பேச மாட்டாங்க, தெரியுமா? ஸ்ட்ரிக்டாக ஓப்பன்லேயே கேட்பாங்க, ஏன்ப்பா நீ என்னை பற்றி அந்த மாதிரி பேசுகிறேன், நான் உன்னை பற்றி பேட் மோத்தே பண்ணல அப்படின்வாங்க. இதெல்லாம் வந்து செவ்வாய் பலம் அதிகமுள்ளவர்களின் குணாதிசயங்கள். ரொம்ப எமோஷ்னலாக இருப்பாங்க, கரெக்டாக நியாயத்துக்கு கோவப்படுவாங்க, தப்புன்னா தப்புன்னுவாங்க, ரைட்டுன்னா ரைட்டுவாங்க, பின்னாடி புறம் பேச மாட்டாங்க. ஸோ நேயர்களே, இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகத்தின் தன்மையையும் அறிந்து நம்முடைய நவக்கோள்களின் பிறப்பினை அறிந்து எவ்வாறு எப்படி இந்த கட்டங்கள் இருக்குது. அது வந்து லக்னம் பேர், அம்சம்னு பேர். லக்னம் ஒருத்தவங்களுக்கு சரியில்லைனா தான் அம்சத்தை பார்ப்பாங்க. சரி, அது மூலமாக தான் பரிகாரம் பண்ணலான்னு. ஸோ கூடுமான வரையில் நீங்கள் லக்னத்தில் பார்த்து உங்களுடைய ஜாதகத்திலே எந்தெந்த கிரகங்கள் வீக்காக இருந்தால் அது நீங்கள் அதை கிரகத்தை சரி பண்ண முடியாதுங்க. சப்போஸ் 7 இருக்கிற செவ்வாயத்துக்கு 9 உங்களால் வைக்க முடியாது. ஆனால் அந்த தப்பான இடத்துல இருந்தால் கூட அதை சரி பண்ணும் விதமாக, இப்போ வண்டி ரிப்பேர் ஆகி போச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறோம், போய் மெக்கானிக் எடுத்து சரி பண்ணுறோம்ல. உடம்பு சரியில்லைனா என்ன பண்ணுறோம், டாக்டர்கிட்ட போய் மாத்திரை வாங்கி சாப்பிட்டு உடம்பை சரி பண்ணுறோம். அதே மாதிரி தான் கிரகங்கள் ஒரு தவறான இடத்துல இருந்தால் கூட அதை கஷ்டப்பட்டு ரொம்ப கெட்ட பலனை தராமல் ஓரளவு வாழ்க்கை சுமூகமாக, இப்போ அந்த செவ்வாய்க்கு ஈக்குவலாக வேறு ஒரு கிரகம் ஸ்ட்ராங்காக இருக்கும் உங்களுக்கு, அதுக்கு பிரீத்தி பண்ணி அதுக்கு இதுக்கு பேலன்ஸ் பண்ணுங்கள். லைஃபே அதானங்க. லைஃப் என்ன ஆக்சுவலாக, வாழ்க்கை என்பது மிக்சர் ஆஃப் கிரெடிட்ஸ் அண்ட் டெபிட்ஸ். உங்களுடைய வரவும் செலவும் அதுதான் மொத்த கணக்கு. டேலி ஆச்சா, அண்ணாமலை படத்தை ரஜினி போய்ட்டு கூட்டி கழிச்சு பாரு கணக்கு கரெக்டாக வரணுவாங்க, அந்த மாதிரி தான் அது. ஸோ அப்படிப்பட்ட இந்த அற்புதமான வாழ்க்கையை, இறைவன் நமக்கு கொடுத்த வாழ்க்கையை, இந்த ஒரு அற்புதமான ஒரு பிறவியிலே நம்முடைய நவக்கோள்களை நமக்காக ஆட்சி புரியும் அந்த நவக்கிரகங்களிடம் அழகாக பிரார்த்தித்து ஒவ்வொரு நாளும், நான் ஏன் சொல்கிறேன், மொத்த ப்ரேயர் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிப்பியச ராகவே கேதவே நமஹ,
இது வந்து சமஸ்கிருதத்தில். இதுவே தமிழில் ஞானசம்பந்தர் பாடிருக்கார். வேகிரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு மூடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. திருச்சிற்றம்பலம். கோளறு பதிகத்திலே முதல் ஸ்லோகம் இது. ஸோ இந்த ஸ்லோகத்தை டெய்லி பாராயணம் பண்ணால் நவகிரகத்தின் அருளை நாம் பெறலாம். குறிப்பாக செவ்வாய்க்கிழமை அன்று சிறப்புருமணியே செவ்வாய் தேவே குறைவிலாது அருள்வாய் குணமுடன் வாழ மங்களச் செவ்வாய் மலரடி போற்றி அங்காரகனே அவதிகள் நீக்கு என்று இருக்கரம் கூப்பி ஓம் பௌமாய நமக அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆராதியுங்கள். அதே மாதிரி செவ்வாயோடைய காயத்ரி உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டால் ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரச்சோதயாத்து 11 முறை சொல்ல வேண்டும். இந்த மாதிரி சொல்ல நவக்கிரகங்களிலே நன்மை தரும் நவக்கிரகங்கள் என்று தான் நான் சொல்வேன். அதை எப்போதுமே அப்படி தான் அழைப்பேன். அந்த நன்மை தரும் நவக்கிரகங்களே செவ்வாய்க்கிழமை அன்று அங்காரகனை நீங்கள் அழகாக வழிபட வாழ்க்கை ரொம்ப அருமையாக மாறும். உங்களுடைய கனவு மெய்ப்பட வேண்டும் என்று மகாகவி பாரதி பாடினார். அப்பேற்பட்ட கனவு மெய்ப்பட என்ன? ஒரு மனிதனாக பிறந்தவர்களுக்கு இந்த ஆசை தான் மேக்சிமம். ஒரு வீடு, ஒரு காரு, பேங்க் பேலன்ஸ். இதுதான் நம்முடைய ஒரு லைஃப்பில் மெயின் சமாச்சாரம். ஸோ இதில் வந்து மெயின் ஃபஸ்ட்டு ஆம்பிஷன் வீடு, மனை, வாகனம் அமைய அங்காரகன். இறுதியாக ஒன்று, கூடுமான வரையில் இந்த செவ்வாய் ஆதிக்கம் உள்ளவர்கள் வண்டி வாங்கும்போது ரெட் கலராக வாங்குங்க. சிவப்பு, நான் சொல்கிறது பிளட் ரெட், சிவப்பு கலரை வாங்கி ஓட்டினீங்கன்னா வாகனமும் நல்லாயிருக்கும், நம்ம மேலே எவனும் மோத மாட்டான், நம்மளும் எவன் மேலேயே மோத மாட்டோம். அதே மாதிரி வீடும் அழகாக கூடுமான வரையில் அந்த அங்காரகனுடைய பிடித்தமான ஒரு இதில் பண்ண நமக்கு வந்து எல்லாம் வெற்றியாக அமையும் என்று தெரிவித்துக்கொண்டு, இது உங்கள் பக்தி நேரம். நான் உங்கள் அபிமான பக்தி பாடகர் வீரமணி கண்ணன். மீண்டும் நாளை பக்தி நேரத்தில் மற்றும் ஒரு சுவையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன்.